ഈ ബിൽഡിംഗിൽ 24 ഓഫീസ് ഉണ്ട്. ഏത് ജനനി ഇന്ന് കുറച്ചിരിക്കും നോക്കട്ടെ. கொஞ்சம் பாருங்களேன். இங்க எனக்கு எந்த ப்ராப்ளம்? இப்ப எதுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறாய்? ஒரே இடம் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்ய போர் அடிக்குது. அதான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, நீ போறது எந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ். ஆனா நீ எവിടെ போயாலும் அங்க இருக்கிறது பெரிய ப்ராஃபிட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you very much sir. തേർഡ് ഫ്ലോറിൽ കാർഡ് എക്സ്പെർട്സിന്റെ എംഡി റൂമിലുണ്ട്. നിങ്ങൾ പോ, ഞാൻ ഇന്റർകോമിൽ ഇൻഫോം ചെയ്യാം. ലിഫ്റ്റ് നിപ്പാട്ട നല്ല മേട്ടർ இருக்குடா. வா கண்ணா, எந்தன புறத்து நிக்கணும், உள்ள இருக்க வரோ. டேய், லிஃப்ட் ரொம்ப பழசா இருக்குடா. நல்லா தானடா இருக்கு. பாதியில நின்றுடா. புதுசா தானடா இருக்கு. உனக்கு புரியாதுடா, ஸ்டெப்ஸ்ல போலாம் வாடா. இதுக்கு மேல ஏய் ബൈ ബൈ. ഞാൻ ഇവിടെ നിന്ന് വരെ എത്ര ഹെൽപ്പ് ചെയ്തു. താങ്ക് യു വെരി മച്ച്. ടേക്ക് കെയർ. ബൈ ബൈ. ഏയ് ബൈ ബൈ. பழசுனாலும் லிஃப்ட்லயே வந்துடலாம்டா. பொண்ணு கழிக்கும். இப்பெல்லாம் பார்த்தாலே மைண்ட்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாளுங்கப்பா. எஸ் கம் இன். வாடா. இது படியிலேயே நடந்து வந்தோமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா ப்ளீஸ்? தேங்க் யூ சார். ഇന്റർകോമിൽ പറഞ്ഞു. ஆமா. ജനനി എന്തിനാ കാണണം? சும்மா பார்க்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார். ജനനി നിങ്ങൾക്ക് എന്ത് റിലേഷൻ? ജനനി എங்களுக்கு எனக்கு சிஸ்டர் சார். ഇങ്ങനെ ഒരു ബ്രദർ இருக்கிறதா ஜனனி என்ற எடுத்து പറഞ്ഞില്ലല്ലേ? இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் என்கிட்ட பரையல. மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறாள். பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா, காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும். சும்மா இருறா. சரி, இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க? ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயதா? ஜாப் ரிசைனா? இதே சார் முன்னாடி சொல்ல. எங்க இவர் என்ன பேச விட்டா தானே? சாரி சேட்டா. டோன்ட் வரி. ஜனனி வீட்டு அட்ரஸ் தரா, போய் பாரு. டேய் மனோ, எந்த வீடுடா? இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். தட்டலாமா? தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு தட்டறத பத்தி யோசிக்கிற தட்டறா. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயே, இப்படி தட்டினா எப்படிடா கேரளாவில தரப்பாங்க? இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏண்டா அம்மே, നിങ്ങളാരാ? இங்க ஜனனி யாராவது இருக்காங்களா? ജനനിയോ? അതെ, ഔട്ട് ഹൗസിലായിരുന്നു. പക്ഷെ ഇന്ന് രാവിലെ കാലി ചെയ്തു പോയല്ലോ. என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க? எங்க போயிருக்காங்க தெரியுமா? അത് അറിയില്ല. ജനനി മാത്രം അവിടെ താമസിച്ചിരുന്നു. അവരുടെ അച്ഛനും അമ്മയൊക്കെ നോർത്ത് ഇന്ത്യയിലെന്ന് പറഞ്ഞു. നോർത്ത് ഇന്ത്യ അഡ്രസ് അത് എനിക്കറിയില്ല. നിങ്ങളുടെ പേരെന്നെ? ഓമനക്കുട്ടി. ഓമനെ, നൈസ് നെയിം. நான் பேச பார்க்கல, பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஓமனே ஓமனே ஓமனே. யாராണ്? ഞാൻ போறானு. மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சு. இத பாருடா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா. தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா, ஊருக்கு போலாம் வா. சரி போலாம். ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தேடி வருவா. ரொம்ப கஷ்டம். வண்டி எடுங்க. ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து பேசுறேன். கேரளால இருந்தா? ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே. ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு. என்னடி உளர்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும். யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன கேட்க போறவ? இப்படி ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும். மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவேன். அவ பைசல் பண்ணா. அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அத கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லா முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கேன். 2 மாசத்தே, 2 மாசத்தே அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உடனே பிடிக்கோ. என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? ஏன் நீ ஏன் உன் முடிய 2 இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது? என்ன சொல்றவா? இடுப்புல இருக்க வெள்ளிக்கொடி, அத குடியா? அடிப்பாவி மவளை, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது. அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா அவன் என்ன கேட்டாரா? எங்க போவேன், என்ன சொல்லுவேன் சொல்லு. எதையாவது சொல்லியா?
குடியா என்ன சொல்றேன் நான் என்ன சொல்ல போறேன் குடியா ஆய், ஆய், டேய், இடுப்புல கேக்குற. குடியா. டா, சிரிப்புல என்ன விளையாட்டு விளையாடுற? வடலப்புல விளையாட்டுல இடுப்பு விளையாடக்கூடாதாமா? அப்பா, உன் இடுப்பு கீழே புடுவாமா? ஆத்தி எவ்வளவு பெரிய சாமி நீங்க ஏன் எடுப்பு கேடுறதா இவ்வளவு பெரிய இடுப்புக்கு இல்லாம என்ன இடுப்புக்கு இல்ல வேற. நான் ஓடப்படாதுல. டா, ஓட முடியல என்னால. ஒரே ஒரு தடவை கிள்ளிக்கிறேன். ஏய் அங்க பாத்தியா டெய்லி இட்லி சாப்பிட வரான்னு பார்த்தா பெரிய விருந்தே நடக்குது. ஏய் வாங்கடா போய் பந்தி பரிமாறுவோம். கிறுக்கு பயமுள்ள உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. வீணா மனசை போட்டு அலட்டிக்காத. ஏய் நில்றா, எவ்வளவு தில் இருந்தா எங்க ஏரியாக்க வந்து டாவடி பண்ணி. ஏய் கோப்பம் தானே அந்த யாரப்பா அமுதா நீ எங்க ஏய் முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? அவன் என்ன பண்ணான் தெரியுமா உனக்கு? என்னங்க பண்ணாரு? எங்க ஏரியாக்க வந்து எங்க ஏரியா பொண்ணே டாவ் அடிச்சுக்கிறான். அது தப்பு இல்லையா? இல்ல அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியா மத்தபடி டச்சிங் சும்மா கொஞ்ச நேரம். அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இனிமேல் பண்ண மாட்டார். நீங்க போங்க. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவருடைய பொண்டாட்டி. ஆ? பாத்துமா வீட்டோட வெய்யு. இனி இந்த ஏரியா பக்கம் வந்தா பொழந்துருவோம். கை கால் இருக்காது. சாரி அமுதா. இல்லங்க, என் மேலயும் தப்பு இருக்கு. நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை காதலிக்கிறத நிறுத்திட்டேன். இதுல வந்த குழப்பம் தான் இதெல்லாம். என்ன மன்னிச்சிருக்க. இல்ல அம்மு